அவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்று என்னுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஜூலை 6th. இப்போது டொரண்டோ டைம் 9:04 PM அண்ட் டொரண்டோ வெதர் 29 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைக்கு டொரண்டோவில் ஹீட் வேவ் இன்றைக்கும் நாளைக்கும் வார்ன் பண்ணியிருக்கின்றன. ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரிங்க் a lot of water. And today's sponsor is Golumbia Group. சரி, இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று என்னவெல்லாம் பார்க்க போகின்றோம் என்று இன்றைய அஜெண்டாவை பார்த்து விடலாம். முதலாவது டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்ட். அதில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி கோவிட் தடுப்பூசிகள் பற்றி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். அதில் நியூ கவர்னர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார் கனடாவுக்கு. அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் கதைத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் மேரி சைமன், அவரும் கதைத்திருக்கின்றார். இவைகளையும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழமை போலவே கலையரங்கம், கனேடிய செய்திகள், கரன்சி, வெதர், இவையெல்லாம் தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டாப் ஆஃப் தி செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி டொரண்டோ மேயர் ஜான் டோரி இன்றைக்கு கோவிட் வேக்சின்ஸை பற்றி கதைத்திருக்கின்றார். அதாவது மொத்தமாக இப்போ 334,000 கோவிட் வேக்சின்ஸ் புக்கிங் அவைலபிளாக இருக்கின்றது. இப்போ பார்த்தோம்னா சப்ளை ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்னடா நிறைய வேக்சின்ஸ் புக்கிங் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆக்கள் போய் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள தான் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், நார்மல் லைஃபுக்கு போகிறதுக்கும் ஸ்டேஜ் 3க்குள்ளே போகிறதுக்கும் வேக்சின்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட நார்மல் லைஃபுக்கு போகலாம். ஸோ 34,000 வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜான் டோரி என்ன சொல்கின்றார் என்பதை பார்க்கலாம். As people know, we have been saying in this most recent, very enthusiastic push that we're making on getting people first and second shots, that the most powerful and most potent weapon that we have in dealing with the Delta variant, which is still out there, as we've seen, for example, with incidents in places like Halton, is for people to get vaccinated. And we have made available substantial additional appointments based on vaccine supply that was made available to us by the government of Ontario.
And so as of this moment in time, we have left this week, the week of July the 5th, 34,000 appointments at city-run clinics. And we would very much like for people to take advantage of that opportunity to get vaccinated. This is the single most important thing people can do to accelerate our move into stage 3 and beyond and a return to a normal life in the city. The best defense that we're going to have against a resurgence of this virus, which could cause us to go backwards in terms of reopening and in terms of returning to a normal life, is the vaccinations. And so there are many people, obviously, if we're at 77, 78% with respect to first dose, there are 22% or so of people who have not had a first dose. And if we're doing really well at over 50% reached yesterday, and that was a milestone of people who have been fully vaccinated with 2 doses, it means there are still half the people eligible in the city of Toronto who need to get a second dose. And so I encourage people to go on toronto.ca and press the blue button to make an appointment to get a second dose in particular, because for many people that's going to be what they're getting, or to encourage people to get their first dose. And similarly, if you've had 2 doses, please be in touch with a friend, be in touch with a relative, help them to register, help them to get to a vaccination clinic. The problem now is not supply or appointments. That is not the problem. We have had those addressed, and now the challenge in front of us is to get people to the clinics to get vaccinated. We will be engaged in a very enthusiastic program of activities, particularly focused in the northwest corner of the city where there are under-vaccinated populations that we need to help overcome barriers to get vaccinated. That's going to be happening through the latter part of this weekend, and especially into the weekend. But there's a lot of people out there who don't have those barriers and who just haven't got around to it, as it were. And we would like very much for them to get vaccinated as soon as possible as the first thing they could do, the first thing we all can do collectively to get the city reopened as quickly as possible. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Today's show is sponsored by Golumbia Group. Toronto Mayor John Tory சொன்ன மாதிரியே இப்போ மொத்தமாக ஒன்றாரியில் பார்த்தோம்னா 5.8 million people வந்து fully vaccinated. Almost 47.8% eligible adults வந்து percentage பார்த்தோம்னா vaccines பெற்றிருக்கணும் fully. And first dose பார்த்தோம்னா 78.4% of ஆக்கள் வந்து பெற்றிருக்கணும். So if you still haven't gotten your vaccines, please நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது கனேடிய வளம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ குபெக்கில் இருக்கிற த கனேடியன் மியூசியம் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கின்றார். அதாவது 30th கவர்னர் ஜெனரல் ஆஃப் கனடாவாக மேரி சைமனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கின்றார். இவா தான் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் பர்சன் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன். இந்த பதவியை ஹோல்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் பர்சன் வந்து மேரி சைமன் தான். இவா பற்றி சில விடயங்கள் சொல்லணுமென்றா, இவா வந்து ஒரு இனுவிக் லீடர், ஃபார்மர் கனேடியன் டிப்ளமேட் அண்ட் பல விடயங்கள் சேர்ந்திருக்கின்றார். ஸோ இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கவர்னர் ஜெனரலை அனௌன்ஸ் பண்ணதை பற்றி சில விடயங்கள் பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி பார்ப்போம். Let me begin by recognizing that we are on the traditional land of the Algonquin people. We acknowledge them as past, present, and future caretakers of this land. Canada is a place defined by people who serve those around them, who tackle big challenges with hope and determination, and above all, who never stop working to build a brighter tomorrow. In other words, people
like Mary Simon. Frankly, we need more leaders like Ms. Simon in high office, people who understand what it means to take on real issues and create positive change. And that's exactly what brings us here today. This morning, I can announce that on my recommendation, Her Majesty Queen Elizabeth II has approved the appointment of Ms. Mary Simon as the 30th Governor-General of Canada. Ms. Simon's career of leadership and service has always been one of breaking down barriers. She was the first Inuk to hold a position as a Canadian ambassador, representing Canada as both the ambassador of circumpolar affairs and as our ambassador to Denmark. Madame Simon a travaillé à la mise en œuvre de la première politique sur les revendications territoriales du Canada pour la baie James et le nord du Québec. And now we are honored to have Ms. Simon as Canada's first Indigenous Governor-General. Canada is a big country. Canada is a diverse country. So it is only by reaching out to those around us, it is only by building bridges between people in the north and south, just like in the east and west, that we can truly move forward. Mary Simon has done that throughout her life. I know she will help continue paving that path ahead, and we will all be stronger for it. Today, after 154 years, our country takes a historic step. I cannot think of a better person to meet the moment. உங்கள் கைத்தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி என்ன சொன்னவன் என்பதை பார்த்துட்டோம். இப்போ 30th Governor General of Canada and the first Indigenous person Mary Simon வந்து என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். அதற்கு முன் இவ வந்து சொல்லியிருக்கின்றா, அவள் வந்து ஆனர்டாகவும் ஹம்பிள்டாகவும் ஃபீல் பண்ணுறாவாம். அது மட்டும் இல்லாமல் கனடாக்கும் இண்டிஜினஸ் பீப்புளுக்குமான ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா ஒரு டார்க்குன்னே சொல்லணும். ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு இவா வந்து ஹெல்ப் பண்ணுவதாகவும் கூறியிருக்கின்றார். நாங்கள் இவாக்கு முதல் இருந்த கவர்னர் ஜெனரலை பற்றி பார்த்தோம்னா இவா வந்து ஜனவரியில் ரெசிக்னேஷனை கொடுத்திருந்தவா. ஏனென்றா அவாக்கு எதிராக அலிகேஷன்ஸ் வந்திருந்தது. டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற அப்படிப்பட்ட என்வாயன்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவதாக சொல்லி அந்த அலிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஜனவரியில் இருந்து ஜூலை மட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கனடா ரிச்சர்ட் வேக்னர் வந்து இன்டர்ம் கவர்னர் ஜெனரலாக சர்வ் பண்ணியிருந்தவர். ஸோ இப்போ வந்து நாங்கள் 30th Governor General of Canada Mary Simon அவன் அப்பாயின்மெண்ட்டை பற்றி என்ன சொல்கின்றா என்பதை பார்ப்போம். I would like to thank the Prime Minister for such a warm and thoughtful introduction and for this very historic opportunity. I would like to acknowledge today also that we are standing on the unceded territory of the Algonquin people who have lived on these lands and waters for thousands of years. Let me begin by conveying in the strongest possible terms that I am honored, humbled, and ready to be Canada's first Indigenous Governor-General. I would also like to thank Her Majesty Queen Elizabeth for placing her trust and confidence in me to represent her in this wonderful country of ours. I can confidently say that my appointment is a historic and inspirational moment for Canada and an important step forward on the long path towards reconciliation.
This is a moment that I hope all Canadians feel part of, because my appointment reflects our collective progress towards building a more inclusive, just and equitable society. So permit me a moment to tell you a little bit about myself. I was born Mary Jeannie May. My Inuk name is Ningyukarlak in Arctic Quebec, now known as Nunavik. My mother was Inuk and my father was from the south, was manager of the local Hudson Bay Company Post. I spent my adolescence in Nunavik, living a very traditional lifestyle. Many months out of the year, we camped and lived on the land, hunted, fished, and gathered food, and maintained an active connection with our Inuit heritage and language. Part of my cultural tradition as an Inuk are the strong bonds that are created across the generations. My grandmother Ginny and my mother Nancy were my teachers and mentors, and these influences continue today. They both instilled in me a boundless energy for learning, self-improvement, and helping my community. They also taught me to always be proud of who I am and to keep my mind open to other points of view. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக 2 விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஒன்று, மேரி சைமன் என்ற அப்பாயின்மெண்ட் கவர்னர் ஜெனரலாக. அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு 15 மந்த்ஸுக்கு பிறகு முதல் முறையாக லோக்கல்ஸோடு போய் சஸ்காச்சுவானில் போய் மீட் பண்ணியிருக்கின்றார். இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே நடந்திருக்கின்றது. இங்கே வந்து என்ன நடந்திருக்குண்டா, ஒரு சைனிங் செரமனி நடந்திருக்குது. இப்போ சஸ்காச்சுவானில் பார்த்தோம்னா இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த சைனிங் செரமனி வந்து 1951க்கு பிறகு வந்து இப்போ வந்து இந்த பிள்ளைகளின் கண்ட்ரோல் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கம்யூனிட்டிக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் அவன் ஓன் ஃபேமிலி அவன் கிட்ஸை பார்த்துக்கொள்கிற மாதிரி சைல்ட் அண்ட் ஃபேமிலி சர்வீசஸ் அந்த கம்யூனிட்டியை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்ன சில விடயங்களை பார்க்கலாம். I know there's a lot of people here who've had the privilege of seeing your chicken dance. I wish I had been there. But I know that everybody here is incredibly grateful that you are here, not as a dancer, but as a chief. We are lucky to have you as such a strong chief. Thank you all for your welcome back here to Cowessess. I was here 6 or 7 years ago before I became Prime Minister, and I have wonderful memories of getting to know Cadmus back then and getting to know this community a little bit. So it is truly an honor to be here on this historic moment. I'm very glad we're joined by my friend Premier Mo. It's good to have you here. It's important that we be here as partners. As a country and as a government, we've been reminded over the past few weeks that the path to reconciliation
means recognizing past wrongs and working to do better. It is shameful that here in Cowessess and across the country, children died because of the policy of residential schools. Later today, I'll be visiting the site of unmarked graves to pay my respects and sitting down with many of you to hear your stories as survivors. Canada must acknowledge the truth, but we must also understand the truth. Even as Canadians from coast to coast to coast are shaking their heads and feeling guilty and terrible about the shameful past that we are coming to grips with as a nation. It is something that communities like here in Cowessess have known for years, decades, generations. The harm done by residential schools, the broken intergenerational links, the legacy of intergenerational trauma that continues. But even as non-Indigenous Canadians reflect on the history of residential schools, they must also reflect on the fact that at the same time residential schools were teaching Indigenous children that they had no worth, had no value, that their culture had no worth or value, that their languages didn't matter, that their traditions were irrelevant. At the same time as those harmful policies and teachings were inflicted upon generations of proud Indigenous people. In non-residential schools across the country, ordinary schools, so-called, where non-Indigenous Canadians went to, those same messages of the lack of value in Indigenous knowledge, traditions, cultures, language were being spread, were being taught. And as we talk about reconciliation today, it is not just about Indigenous peoples and governments who wronged them, although that's certainly a part of it. It's also about non-Indigenous Canadians understanding that not only what generations of Canadians were taught was wrong, but it was harmful. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's sponsor is Golumbia Group. Prime Minister Justin Trudeau நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அவர் 751 unmarked graves கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் போய் விசிட் பண்ணியிருக்கின்றார். அவர் almost residential school systems, Indian Act, discriminatory policies, Indigenous peopleக்கு எதிராக இருந்தது எல்லாத்தையும் பற்றி கதைத்திருந்திருக்கின்றார். இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது அடுத்த செப்டம்பர் 2021 எப்படி ஒன்டாரியோவில் இருக்கிற மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்க போகின்றது என்பதை பற்றி தான். இப்போ பார்த்தோம்னா கோவிட் டைம்ஸால் பிள்ளைகள் இன்பர்சன் லேர்னிங் போக முடியல, ஆன்லைனில் தான் கற்றுக்கொண்டிருந்த வினம்.
அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் போன்ற விடயங்கள் வந்து அவையில் வந்து என்கேஜ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கு ஒன்டாரியோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே வந்து சொல்லியிருக்கின்றார். அவர் வந்து அடுத்த செப்டம்பர் 2021 வந்து இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா 12லேருந்து 17 ஏஜ் ஆஃப் ஆக்களை பார்த்தோம்னா 16% of children are vaccinated, partially vaccinated, and ஃபுல்லாக 2 வேக்சின்ஸையும் பெற்றாக்களை பற்றி பார்த்தோம்னா only 11% தான். அப்போ நாங்கள் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லிமிட் இருக்குதா, ஒரு எவ்வளவு பேர் வேக்சின்ஸை பெற்றுக்கணும் என்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக ஒன்றும் சொல்லலை. பட் 80% ஆன அளவுக்கு பெற்றிருந்தால் சேஃபாக இருக்குமென்னும் சொல்லியிருக்கின்றன. இதுக்கு என்டிபி கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லினோம், ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இனஃபாக வந்து ட்ரை பண்ணல. ஏனெண்டா அவை வந்து இப்போயே வந்து நிறைய எஜுகேஷன்ஸ் படிப்பிக்கிறவர்களை வந்து ஹையர் பண்ணலாம், இல்லாட்டிக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து வென்டிலேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் செய்வதன் மூலம் வந்து அடுத்த செப்டம்பர் 2021 வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பாடசாலைக்கு சென்று படிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தனர். இப்போது நாங்கள் கரன்சியை தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவை பார்த்தோம்னா 180 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் வந்து 60 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. இப்போது மற்ற நாடுகளில் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு வரலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 180 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. And today's sponsor is Golumbia Group. நாங்கள் வந்து அடுத்தது கலையரங்கத்துக்கு போகிறதுக்கு முன் ஒரு நியூஸ் என்னென்னா, லிபரல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஹை ஃப்ரீக்வன்சி ரயில் லைன்ஸ் வந்து டொரண்டோ அண்ட் குபெக் சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி, டொரண்டோ, ஆடவா, மொன்ட்ரியல் அண்ட் குபெக் சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பில்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கின்றன. இது வந்து பில்ட் பண்ணுறதன் மூலமாக ட்ராவல் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் by 25% என்றும் சொல்லியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்காக ஃபண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் $491.2 million வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது வந்து 6-year பீரியட் ஆஃப் டைமுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ரயில் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றா, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து அவைண்ட ஆல்மோஸ்ட் லைக் 160 km/h. பட் மாடர்ன் ஹை ஸ்பீட் ரயில் லைன்ஸ் வந்து இப்போ பில்ட் பண்ண போகிறது, எப்போ பில்ட் பண்ண போக முடியும்னு சொல்லல, பட் பில்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து அட்லீஸ்ட் 250 km/h இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது கலையரங்கம். கலையரங்கத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங், இது வந்து ஒரு மேஷப் கவர் வந்து 2 songs, பெண்ணில பெண்ணில அண்ட் கொல்லையில். இட்ஸ் அ மேஷப் கவர் பை ராஜ் ராமச்சந்திரன். இந்த மியூசிக் வந்து மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்ட் பை பாபு ஜெயகாந்தன். ஸோ பார்த்து விட்டு வரலாம்.
கொல்லையில தென்னை வைத்து ஒரு தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து ஒரு தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டு கட்டு மாமனவன் நெட்டு கட்டு அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டு கட்டு மாமனவன் நெட்டு கட்டு அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து ஒரு தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. சித்திரை மாத நில ஒளி அவள் செல்லன தீண்டும் பனித்துளி கொஞ்சிடும் பாத கொலுசுகள் அவை கொட்டிடும் காதல் முரசுகள். பழத்தை போல இருப்பவள் வெள்ள பாகை போல இனிப்பவள் சின்னமை விழி மெல்ல திறப்பவள் அதில் மன்மதராகம் படிப்பவள். உச்சியில் வாசனை பூ முடித்து உலகம் அழகு பூந்தோட்டம் நெத்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம். பெண்ணந்த பெண்ணலாதா சிவந்த கண்ணங்கள் ரோசா பூ கண்ணல்ல கண்ணல்ல சிரிப்பு மல்லிகை பூ. சிறு கைவளை கொஞ்சிடம் பொய்யா அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர் பூ. மைவிழி ஜாடைகள் முல்லை பூ மணக்கும் சந்தன பூ. சித்திரை மேனி தாழம் சேலடியும் சாதிக்கும் சிற்றிடை மீது வாழைக்கும் ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல சிவந்த கண்ணங்கள் ரோசா கண்ணல்ல கண்ணல்ல. கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா வேக்சின்ஸை பற்றி காய்ச்சிருந்தேன். நீங்கள் வந்து வேக்சின்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து 24,000 புக்கிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை தவிர்த்து இப்போ பாப்அப் கிளினிக்ஸும் நிறைய இருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களோட வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபர்ஸ்ட் டோஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டிக்கு செகண்ட் டோஸாகவும் இருக்கலாம். நீங்கள் போய் பெற்றுக்கொள்கிற மாதிரி 3 இடங்கள் இருக்கின்றது. அவை பற்றி தான் இப்போது நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகின்றேன். முதலாவது வந்து ஒரு கேத்தலிக் செகண்டரி ஸ்கூல். அட்ரஸ் வந்து
2850 எக்லிங்டன் அவென்யூவில் அமைந்திருக்கின்றது. இங்கே போய் நீங்கள் மண்டேஸ் ஜூலை 5th 12th and 19th வந்து 1 to 9 p.m. உங்களுடைய முதலாவது வேக்சினாக இருக்கட்டும் இல்லாட்டி ரெண்டாவது வேக்சினாக இருக்கட்டும் போய் பெற்றுக்கொள்ளலாம். டியூஸ்டேஸில் ஜூலை 6th 13th and 20th 1 to 9 p.m. உங்களோட ஃபர்ஸ்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ரெண்டாவது வேக்சினாக இருக்கட்டும் போய் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து முதலாவது வேக்சின்ஸை பெற்றிருந்தீங்கன்னா 21 days வெயிட் பண்ணி தான் ரெண்டாவது வேக்சினை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது வந்து டேவிட் அண்ட் மேரி தாம்சன் CI. ஸோ இது வந்து 125 ப்ராக்லி ரோடில் வந்து அமைந்திருக்கின்றது. நீங்கள் இங்கே வந்து உங்களோட வேக்சின்ஸை வெனஸ்டேஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை 7th 14th 21st 1 p.m. இருந்து 9 p.m. மட்டும். அடுத்தது தேர்ஸ்டேஸில் ஜூலை 8th 15th and 22nd 1 p.m. இருந்து 9 p.m. போய் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் டாரண்டோ ஸ்கார்பரோ கேம்பஸ் ஹைலேண்ட் ஹாலில் வந்து போய் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கேம்பஸ் வந்து அமைந்திருக்கிற இடம் வந்து 1265 மல்ட்ரி ட்ரெயில் ரோட். இதில் வந்து நீங்கள் ஃப்ரைடேஸில் போய் பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை 9th 9 a.m. to 11 p.m. மற்றது ஜூலை 16th 23rd and 30th 1 p.m. to 9 p.m. மற்றது சண்டேஸ்லேயும் போய் உங்களோட வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளலாம். July 11th 9 a.m. to 11 p.m. and July 18th and 25th 10 a.m. to 6 p.m. இங்கே வந்து கொடுக்குற வேக்சின்ஸ் எல்லாம் Pfizer தான். ஸோ if you haven't gotten your vaccine, please go get it. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது ப்ளூ ஜெய்ஸ் கேமை பற்றி தான். ப்ளூ ஜெய்ஸ் வந்து கனடாவுக்கு டாரண்டோக்கு மீண்டும் ஜூலை 30th வாரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இவையில் வந்து சிட்டி ஆஃப் டாரண்டோவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒன்டாரியோவாக இருக்கட்டும் இவைகளுக்கு க்ரீன் லைட் கொடுத்துட்டு வாரத்துக்கு. பட் ஸ்டில் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இந்த பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அண்ட் இவைகளுக்கு அப்ரூவ் பண்ணினா கனடாண்ட போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் என்றும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் என்றும் சொல்லிடணும். ஸோ இவைகளுக்கு அப்ரூவ் பண்ணினா வந்து கொஞ்சம் கனடா போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஈஸாகக்கூடிய சான்சஸ் இருக்குது என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வெதர் தான். அதுக்கு முன்னுக்கு ஒரு செய்தி. இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து ஹீட் வேவ்ஸ் சரியா ஹை ஹீட் வேவ்ஸாக இருக்கின்றது. அண்ட் 46.6 டிகிரி செல்சியஸாக அங்கே வந்து கனடாலேயே கனடா ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் டெம்பரேச்சராக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது வந்து இதன் காரணமாக நிறைய பேர் இறந்திருக்கின்றன. வைல்ட் ஃபயர்ஸ் இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவில். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா இந்த கடலில் இருக்கிற மிருகங்கள் வந்து இல்லாட்டிக்கு அங்கே அதுக்குள்ளே இருக்கிற மசல்ஸாக இருக்கட்டும் கிளாம்ஸ் ஸ்டார்ஃபிஷ் அப்படி போன்ற அனிமல்ஸ் வந்து 1 பில்லியனுக்கு கூட ஆன அனிமல்ஸ் வந்து இறந்திருக்கணும் என்று யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் படிக்கின்ற ரீசர்ச்சர் அண்ட் ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருக்கின்றனர். இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து மோர் ரெகுலராக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னடா கிளைமேட் சேஞ்சால் என்றும் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் எப்படி வெதர் இருக்க போகின்றது டொரண்டோவிலும் மற்ற இடங்களிலும் என்று பார்த்துவிட்டு வரலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. வெதர் கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்கின்றது. ஸோ மேக் ஷூர் டு ட்ரிங்க் வாட்டர், ஸ்டே ஹைட்ரேட்டட். வெளியில் போகிறீங்கண்டா அவுட்டோர்ஸில் லாட் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கண்டா சன்ஸ்க்ரீன் போடுங்கோ, சேஃபாக இருங்கோ. அதுக்கடுத்தது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கனேடிய செய்திகள். இதை வாசிப்பவர் துஷந்தி குணவர்த்தனம். நீங்கள்
கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் முதல் சுதேச ஆளுநர் நாயகமாக மேரி சிமான் நியமிக்கப்பட்டார் என்று இந்த நியமனத்தை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்தார். இந்த நியமனத்திற்கு 2ஆம் எலிசபெத் ராணி ஒப்புதல் அளித்துள்ளார். சைமன் ஒரு சுதேச தலைவர் மற்றும் முன்னாள் தூதர் ஆவார். இந்த நியமனத்தை நிலநடுக்கத்திற்கான நீண்ட பாதையில் ஒரு முன்னேற்றம் என சைமன் வர்ணித்தார். வடக்கு கிபெக்கில் பிறந்த இவர் டென்மார்க்குக்கான கனடாவின் தூதராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் முன்னாள் ஆளுநர் நாயகம் ஜூலி பயர் பதவி விலகிய 5 மாதங்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கனேடிய பிரதமரும் சஸ்கச்சுவான் முதல்வரும் கவுசிஸ் ஃபர்ஸ்ட் நேஷனுடன் இன்று குழந்தைகள் நல ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் 1981ஆம் ஆண்டின் பின்னர் முதல் முறையாக கவுசிஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் பராமரிப்பில் உள்ள குழந்தைகளின் அதிகார வரம்பை மீளப் பெறுகின்றன. இதேவேளை மனிடோபாவின் மேட்டிஸ் கூட்டமைப்பு கனடாவுடன் சுயராஜ்யத்திற்கான உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நீதி கிடைக்கும் என மனிடோபா மேட்டிஸ் கூட்டமைப்பின் தலைவர் டேவிட் சாட்ரான் கூறினார். குறைந்தது 1.3 மில்லியன் கனேடியர்கள் ஜூன் மாதத்தில் முதலாவதாக பெற்ற கோவிட் தடுப்பூசியை விட வேறு ஒரு தடுப்பூசியை இரண்டாவதாக பெற்றுள்ளனர். குறைந்தது 1.3 மில்லியன் கனேடியர்கள் ஜூன் மாதத்தில் தங்கள் தடுப்பூசிகளை கலப்பு அளவில் பெற்றுள்ளதை ஹெல்த் கனடா உறுதிப்படுத்துகிறது. மே மாதம் 31 முதல் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை சுமார் 6.5 மில்லியன் கனேடியர்கள் தங்கள் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றனர். இவர்களில் 5இல் ஒருவர் முதல் பெற்ற தடுப்பூசியை விட வேறு ஒரு தடுப்பூசியை தமது இரண்டாவது தடுப்பூசியாக பெற்றனர். நாடளாவிய ரீதியில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் குறைந்தது 78% ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 42%க்கும் அதிகமானவர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஆன்டாரியோ என்று தொடர்ந்து 2வது நாளாக 200க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுகளை பதிவு செய்துள்ளது. இன்று மொத்த 164 தொற்றுகளும் 9 மரணங்களும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவின் 7 நாள் சராசரி தொற்றின் எண்ணிக்கை 203 உள்ளது. இது 7 நாட்களுக்கு முன்னர் 278 இருந்தது. ஒன்டாரியோவில் இதுவரை 15.9 மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களில் 5.8 மில்லியன் பேர் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இரத்த தானத்துக்கு அவசர அழைப்பொன்றை கனேடிய இரத்த வங்கி விடுத்துள்ளது. கனடா முழுவதும் அறுவை சிகிச்சைகள் மீண்டும் ஆரம்பமாகும் நிலையில் இந்த மாத இறுதிக்குள் 23,000 இரத்த தானம் தேவைப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றினால் நிறுத்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மீண்டும் ஆரம்பமாகும் நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. அனைத்து இரத்த வகைகளும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் அனைத்து நோயாளிகளுக்கும் பொருந்தக்கூடிய நெகட்டிவ் இரத்த வகை கொண்ட நன்கொடையாளர்களின் தேவை அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் புளோரிடாவில் இடிந்து வீழ்ந்த தொடர்மாடி கட்டட இடிபாடுகளுக்குள் இடையில் இருந்து 2 கனேடியர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனேடியர்கள் 2 சடலங்கள் தொடர்மாடி கட்டடம் அமைந்திருந்த இடத்தில் இருந்ததை இன்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதை கனேடிய வெளிவிவகார அமைச்சகம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. தனியுரிமை சட்டம் காரணமாக இறந்த கனேடியர்கள் குறித்த விவரங்களை அரசாங்கம் வெளியிடவில்லை. ஆனாலும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர்கள் 68 வயதான டிஸ்வி ஆன்ஸ்வர்த், அவரது மனைவி 66 வயதான இங்கிரிட் ஆன்ஸ்வர்த் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் குறிப்பிட்ட தொடர்மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது மேலும் 3 கணினியர்கள் காணாமல் போனவர்களாக தேடப்படுகின்றனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள ஜிஇசி தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே ஜிஇசி தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய ஜிஇசி தமிழ் டிவி. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Today's show is sponsored by Golumbia Group and Toronto time இப்போது 9:48 p.m. கனடிய செய்திகளை பார்த்தும் வாசித்தவர் துஷந்தி குணரட்னம். இப்போது நாங்கள் எல்லோருமே ஆவலாகவும் ஒரு எக்ஸைட்டாகவும் பார்த்து கொண்டிருக்கிற தான் ஸ்டான்லி கப்பாக இருக்கும். இதில் வந்து இப்போ மொன்ட்ரியல் கனேடியன்ஸ் அண்ட் டேம்பா பே லைட்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். 4 கேம்ஸ் முடிவுக்கு வந்துட்டது. இப்போ நாளைக்கு 5th கேம் வந்து வரப்போகின்றது. இப்போ வந்து ஸ்கோர்ஸை பார்த்தோம்னா 3-1 இருக்கின்றது. நாளை நடக்க போகின்ற கேமில் தான் டிசைட் ஆகும் யார் ஃபைனலிஸ்ட் ஆக போயணும் என்று. ஸோ ஃபேன்ஸ் எல்லோருமே நாளைக்காக காத்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் நாளைக்கு I'm also excited to see who's going to be the finalists. So let's wait and see. இத்துடன் எங்களுடைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நாங்கள் இன்றைக்கு முனிசிபல், ப்ரொவின்ஷியல், ஃபெடரல் லெவலில் நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வந்து குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. என்னோடு இவ்வளவு நேரமாக இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை உங்களை 9 மணியிலிருந்து 10 மணி வரை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.